வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 32. இப்போ நம்ம கபிலரையும் வேள்பாரியையும் வந்து பார்த்தோன்னா காட்டுறாங்க. இப்போ நம்ம கபிலருக்கு நம்ம உதிரன் அப்புறம் இன்னும் 2 பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டுகடி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை அரைச்சி நல்லா பூசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கபிலர் சொல்கிறாரு, என்னப்பா இப்படி தேய்க்கிறீங்க, இப்படி தேய்ச்சிங்கன்னா என்னோட முடியெல்லாம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கருகி போயிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்ல, அதுக்கு இன்னொரு பெரியவர் சொல்கிறாரு, மருந்தை உடம்புல தேய்ச்சா முடியெல்லாம் எச்சா வளர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு சிரிக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் நம்ம கபிலர் சொல்கிறாரு, அட பாவிகளா, என்ன வச்சு தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கிறவங்களும் சொல்ல, இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாராவது வெளியூர்லேருந்து வந்து அவங்களுக்கு வண்டுக்கடி மருந்தெல்லாம் பூசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க யாருமே வந்துட்டு வருவாங்க, கொஞ்ச நாள் தான் தங்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதனால் மழைக்காலம் வரைக்கும் யாரும் தங்கினதில்லை. அதனால் நாங்களும் வந்துட்டு இந்த வண்டுக்கடி பட்டையெல்லாம் எடுத்து பூசினது கிடையாது. நீங்கள் தான் முதல் முறையாக இவ்வளோ நாட்கள் தங்கியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்ல, அட பாவிகளா, அப்போ என்ன வச்சு தான் எல்லாமே சோதனை பண்ணிகிட்டு இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு கபிலர். அப்போ உடனே பக்கத்தில் இருந்த அந்த பெரியவர் சொல்கிறாரு, இல்லைங்க உங்களை வச்சு நான் எப்போவுமே சோதனை பண்ண மாட்டோம் எங்கள் நாட்டில். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து மற்றவங்க சோதித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதை வந்து கொடுப்போம். ஏன்னா இப்போ கூட நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வண்டுகடி மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்துட்டு எப்போ வேணால் ஆளை மயக்கக்கூடிய ஒரு மரமாமா. அந்த மரத்தின் பக்கம் போனாவே அதனுடைய வாசனையிலேயே நம்ம மயங்கி விழுந்துருமோமா. அப்படி விழுந்துட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு உயிரியும் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அவ்வளோ ஆபத்தான மரம் தான் இந்த வண்டுகடி மரம். அப்படிப்பட்ட மரத்தை யாருமே வந்து பார்த்தோன்னா கிட்டையும் போக விட்டதில்லை. நம்ம பாரி அரசர் வந்து பார்த்தோன்னா யாரையுமே போகவும் விட்டதில்லையாம். அப்படி இருக்கும்போது உதிரனை வந்து பார்த்தோன்னா போக அனுமதிச்சிருக்காரு. போய் அந்த மரப்பட்டையை உரிச்சு எடுத்துகிட்டு வர சொல்லி அனுமதிச்சிருக்காரு. அதுவே மிகப்பெரிய சோதனை தான். உங்களுக்காக மட்டும்தான் அவர் அனுமதிச்சிருக்காரே தவிர வேற யாருக்காகவும் வந்துட்டு அந்த மரத்தின் பக்கம் யாரையுமே கிட்ட கூட போக விட்டுருக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட சோதனையை அவர் தாண்டி தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மருந்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல கபிலருக்கு அப்படியே மெய்சிலிர்த்து போயிடுறாரு கபிலர். அதுக்கப்புறமா நம்ம கபிலர் வந்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம உதிரன் அப்புறம் அந்த சில தோழர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரெலி இருக்கு இல்லையா, அதாவது அந்த போர்வை செய்யக்கூடிய எலி, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 எலியை பிடிக்க வேண்டியது இருக்காமா. அதனால் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது கபிலர் இருந்துட்டு, நானும் வரேங்க, அதான் மேலே ஃபுல்லாக பூசிட்டீங்கல்ல, இனி எனக்கு பூச்செல்லாம் எதுவும் கடிக்காதல, நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வர்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக பாரியும் வருவாருன்னு சொல்ல, சரி கூப்பிட்டு விடுங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம பாரி அப்புறம் உதிரன் அப்புறம் அவங்களுடைய தோழர்கள் அப்புறம் கபிலர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இப்போ காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி ஜாலியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த பேரெலி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறாங்க. யாருடைய கண்களுக்குமே பட மாட்டேங்குது. அந்த உதிரனும் அவனுடைய தோழர்களும் நிறையா நேரமாக தேடிட்டாங்க. ஆனால் அந்த பேரெலி மட்டும் யார் கண்ணிலையும் படலை. உடனே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே சரி நாம் பிரிஞ்சு போய் தேடி பார்க்கலாம், நீங்கள் ஒரு திசையில் போங்க, நாங்கள் ஒரு திசையில் போகிறோம், யார் கண்ணில் படுதோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படி பிரிஞ்சு போயாவது பிடிப்பாங்களான்னு பார்த்தா பிரிஞ்சு ஒரு 4-8 தான் எடுத்து வச்சாங்க. உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பிடிச்சா மாதிரி தான், நாளைக்கு ஒரு நாள் வரணும் போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம உதிரனும் தோழர்களும் வந்து பார்த்தோன்னா அந்த மலையில அப்படியே போயிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு குகை ஒன்று இருந்திருக்கு. அந்த குகைக்குள்ளே போயிடலாம், ஏன்னா மழை பெய்யுது இல்லையா, அதனால் அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம கபிலர்கிட்ட நம்ம பாரியெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து மழைக்காலம், இந்த மழைக்காலம் முடிஞ்சக்கப்புறமா தும்மல் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வருமா. அதில் வந்துட்டு இந்த பயங்கரமாக வந்துட்டு குளிர் அடிக்கும் போல் எல்லோரும் தும்முவாங்க போல். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தையெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நேரம் அது போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குகையிலேருந்து யாருமே வெளியவே வர முடியல, ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ மழைக்கு நடுவில் போய் பேரழியை தேடுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா இரவு நேரமும் ஆகிடுது, நைட் ஆகிடுச்சு, இருந்தாலும் மழை நிற்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த இரவு நேரத்தில் மழை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு ஆரம்பிக்குது. அப்படி மழை விடுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இளைஞர்களெல்லாம் சரி 2 குழுவாக பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம கபிலர் இருந்துட்டு நாம் எந்த பக்கமாக போகலாம், அதாவது 2 குழுவாக இவங்க பிரிகிறாங்கல்ல, எந்த குழு கூட நாம் போகலான்னு சொல்லிட்டு கபிலர் கேட்க, நீங்கள் எந்த குழு கூடயும் போக வேண்டாம், வாங்க நம்ம அரண்மனைக்கு போகலாம், அதாவது ரொம்ப இருட்டிருச்சு, அவங்க போய் தேடி பேரழியை எடுத்துகிட்டு வரட்டும், நாம் அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வேள்பாரி சொல்லிடுறாரு. இந்த பதிலை வந்துட்டு நம்ம கபிலர் எதிர்பார்க்கவே இல்லை. சரி இவர் தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்ம வேள்பாரியும் கபிலர் மட்டும் வேற ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ மழையும் பெய்யல, நின்றுச்சு. மேலே வந்து பார்த்தோன்னா இருட்டிருச்சு நல்லா. அப்போ வந்துட்டு இந்த விண்மீன்களெல்லாம் நல்லா தெரிய இருக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம பாரி வந்துட்டு பேச்ச ஆரம்பிக்கிறார், இந்த விண்மீன்களெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க,
உடனே வந்துட்டு நம்ம கபிலர் இருந்துட்டு அது என்ன விண்மீன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்மீனை கை காட்டுறாரு. அது வந்து கார்த்திகை விண்மீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியுமே சொல்றாரு. சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம பாரி இருந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த விண்மீன்கள்ல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம கபிலருக்கு ஒரே குஷியாயிடுது. ஆஹா, இந்த விண்மீன்கள் பற்றி பேசுறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை இந்த விண்மீன்கள் பற்றி நம்ம திசைவேளார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம கபிலர். அதனால் பாரி எந்த கேள்வி கேட்டாலும் நான் கரெக்டாக பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்க போகிறாரு, அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர். அந்த சமயத்தில் தான் நம்ம பாரி கேட்குறாரு, ஆமாம் அந்த கார்த்திகை விண்மீனுக்கு ஏன் கார்த்திகை விண்மீன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த கேள்வியை சுத்தமாக எதிர்பார்க்கல நம்ம கபிலர். ஏன்னா விண்மீன்கள் எத்தனை இருக்குது, விண்மீன்கள் என்னென்ன பண்ணும், அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம திசைவேளார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு கபிலர். ஆனால் ஒரு காலமும் ஒரு தடவை கூட கார்த்திகை விண்மீனுக்கு ஏன் கார்த்திகை விண்மீன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாதாம்மா. அதே மாதிரி நம்ம திசைவேளாருக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஏன் இந்த கார்த்திகை விண்மீனுக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி நம்ம பாரி வந்து நம்ம கபிலர்கிட்ட கேட்ட உடனே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு கபிலர். அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னப்பா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க, இந்த மாதிரி கார்த்திகை விண்மீனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம பாரி. அப்போ நம்ம கபிலர் சொல்கிறாரு, ஏப்பா நான் ஏகப்பட்ட கேள்விகளை திசைவேளார்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ நீ இந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது நான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கான பதில் வந்து எனக்கு தெரியலப்பா, அதனால் தெரியலன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா, அதனால தான் பேசாமே நின்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கபிலர். அப்போ தான் நம்ம பாரி சொல்கிறான், இல்லைங்க இந்த கார்த்திகை விண்மீன் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் சூட்டினது நம்ம முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாரி. அது எப்படி முருகன் நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் கேட்க, அதாவது நீலன் வந்துட்டு இந்த நாக்கருத்தான் புல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது முருகனுடைய கதையை சொன்னார், அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரி கேட்க, ஆமாம் சொன்னான், அதாவது ஏதோ ஒரு வேங்கை மரத்தின் மேலே முருகனும் வள்ளியை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம எவ்வி மட்டும் ஊருக்குள்ளே வந்துட்டான், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க போய் பார்க்கும்போது அந்த முருகனும் வள்ளியும் அங்கே இல்லையாமா, அதோட அவன் கதையை நிப்பாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த முருகனுடைய கதையை ஆரம்பிக்கிறாரு நம்ம பாரி. என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம முருகனும் வள்ளியும் வந்துட்டு அந்த வேங்கை மரத்தின் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, நம்ம எவ்வி வந்துட்டு ஊரை பார்த்து போயிட்டார். அதுக்கப்புறமா நம்ம முருகனும் வள்ளியும் அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம முருகன் சொல்லியிருக்காப்புல, இது எவ்வி கட்டுனா ஒரு பரன், இந்த பரனில் வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் தான் செலவிட முடியும், ஏன்னா இது நண்பனுடைய இடம், நமக்குன்னு நாம் ஒரு இடத்த உருவாக்கணும், அந்த இடத்துல தான் நாம் இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முருகனும் வள்ளியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி வந்துட்டு கேட்குறாங்க, இங்கே தான் நம்ம போக போகிறோம், இங்கே இல்லாமல் வேறு எங்கே நான் என்னை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம முருகன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் ஒரு மரத்துக்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போனேன்ல, அந்த மரம் நீ தொட்டதுனால பூத்து குலுங்குச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போ, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் சொல்ல, இப்போ வள்ளியும் முருகனும் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து போகிறாங்க. இப்போ வள்ளி தான் வந்து பார்த்தோன்னா முருகனை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரமாக போகிறாங்க. அப்போ நம்ம வள்ளி இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் அடிக்குது, இங்கே தண்ணி எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்க, உடனே வந்துட்டு நம்ம முருகன் இருந்துட்டு அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறான். அப்படி சுற்றி முற்றி பார்த்த உடனே ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான் நம்ம முருகன். எப்படி இந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்க, காண வெள்ளு இருக்கான் விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை இருக்காமா, அந்த விதையை வந்து பார்த்தோன்னா காற்று அப்படியே வந்து பார்த்தோன்னா பரவி விட்டுருக்குமா, அந்த விதையை எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தண்ணி இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த விதை வந்து முளைச்சி வந்திருக்குமா. அந்த மாதிரி சுற்றியும் முற்றியும் பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு செடியும் முளைக்கல, ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் காண வெள்ளு இருக்கான் அப்படிங்கிற செடி வந்து பார்த்தோன்னா முளைச்சிருக்கான். அந்த செடி வந்துட்டு பார்த்தோன்னா தண்ணீரை குடிக்கக்கூடிய செடியாக, தண்ணி இருந்தால் தான் வளருமா. அப்போது அது அந்த இடத்துல வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நிலத்தடியில் வந்து பார்த்தோன்னா தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறான் நம்ம முருகன். கொஞ்சம் தூரம் தோண்டின உடனே வந்து பார்த்தோன்னா தண்ணி கிடச்சிடுது. அங்கேயே வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேருமே தண்ணியை குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம வள்ளி கூட்டிகிட்டு போகிறேன், நான் இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதிரில் வந்துட்டு இந்த பன்னி கூட்டம் வந்து பார்த்தோன்னா அப்படியே போக ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம முருகனுக்கு இந்த பன்னி கூட்டத்தை துரத்திட்டு வந்தேன், ஒரு பன்னியை நான் கொலை பண்ணிட்டு துரத்திட்டே வந்ததுனால தான் என்னால் உன்னை பார்க்க முடிஞ்சுது, நீ அந்த அருவிக்கு பக்கத்தில் குளிச்சுட்டு இருந்த, அதனால் இந்த பன்னி கூட்டத்துக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய காதலை சேர்த்து வச்சதுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த பன்னி கூட்டத்தை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த பன்னிகளெல்லாம் வந்துட்டு தண்ணியை தான் தேடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது.
அதனால இவன் ஒரு இடத்துல தோண்டி தண்ணி வர வச்சான்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்லு போட்டு மறைச்சு வச்சிருப்பான். இப்ப அந்த கல்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறான். எடுத்த உடனே வந்துட்டு அந்த இடத்துல பன்னி கூட்டங்கள் எல்லாம் ஓடி போய் அந்த தண்ணிய குடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம வள்ளி கேட்கிறா, "அந்த பன்னிகளுடைய உடம்புல சென்னாது படர்ந்திருக்கு பாத்தியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா நம்ம வள்ளி. அதுக்கு நம்ம முருகன் சொல்றாரு, "அதெல்லாம் நான் கவனிக்கல. அந்த பன்னிகள்ல ஏதோ ஒரு பன்னிக்கு காயம் பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். வேற எதையும் நான் கவனிக்கல." அப்படிங்கிற மாதிரியுமே முருகன் சொல்லிடுறாப்ல. இப்போ வந்துட்டு அவங்க அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா வந்துட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. "எங்க தான் என்ன கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்க, வள்ளி இருந்துட்டு, "இரு இரு நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கலாவும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. காதல் வந்துட்டு ஆண்களுக்கு அதிகமா இருக்குமா? பெண்களுக்கு அதிகமா இருக்குமா? அப்புறம் இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள சொல்லவே மாட்டாங்க காதல் பண்ணும்போது. ஆனா, அந்த வார்த்தைகள் சொல்லாம இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிற மாதிரி சில ரொமான்டிக்கான விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. நெறைய வளவளன்னும் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிருவோம். கடைசியா இப்ப நம்ம வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம முருகன கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டு. அந்த இருட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளி வந்து முதல்ல போக, நம்ம முருகன் வந்து வள்ளிய பின்தொடர்ந்து வராப்ல, அந்த இருட்ட தாண்டி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு காட்சி ஒண்ணு தெரியுது நம்ம முருகனுக்கு. அந்த காட்சிய பார்த்த உடனே முருகன் வந்துட்டு அப்படியே மெய்சிலிர்ந்து நிக்கிறாப்ல. என்ன ஒரு காட்சிடா அதுன்னு சொல்லிட்டு வாயடைச்சு போய் நிக்கிறாரு நம்ம முருகன்.